ரவிக்குமார் சார் வந்து சிறந்த நடிகர் மட்டும் இல்ல, அருமையான மனிதர். அவரு மலையாளத்துல ஹீரோவா பண்ணதுல இருந்தே அவர்கிட்டையும் ஃபைட்டும் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். இப்ப இங்க வந்து சீரியலு எல்லாம் படிச்சிருக்கேன். பட் அன்னைக்கு பார்த்த அதே உணர்வோட, அதே மனித நேயத்தோட, அது உருவத்துக்கும் அதுக்கும் ஒரு பேச்சுக்கும் செயலுக்கும் ஒரே இதா உள்ள ஒரு பெரிய ஒரு தரமான மனிதர். அவர் இறந்ததை பார்த்தா இறந்தது மாதிரி இல்லை, என்னமோ படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அருமையான மனிதர். மனிதர்கள் இப்போ எப்படி இருக்கோம்னா, எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வளர்றோம், எங்கேயோ இறக்குறோம், எங்கேயோ இறுதி சடங்கு நடக்குது. அவர் அங்கேயா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இதில் வந்து சென்னையில் வந்து அவருடைய இது நடக்குது. அவரு அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து ஒரு குடும்பத்துக்கும் அவங்க மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு தெய்வமாக இருந்து குடும்பத்தை அவர் நல்லா இனகத்தி பார்த்துக்கணும். ரொம்ப வருத்தமானது. அவர் வந்து இப்போ சாகிறவங்க பார்த்தா சாகிற வயசே கிடையாது. ஏதோ யாரும் சொல்ல முடியாது. இவர் கண்ணதாசன் ஐயா சொன்ன மாதிரி மனிதன் நினைப்பது வந்து வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பது வந்து பாவம் மனிதன் மாதிரி இருக்காரு. அவருடைய நல்ல மனசுக்கு நல்ல ஆத்ம சாந்தி எடுத்து இறைவனடி சேரணும். குடும்பத்திலையும் அவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். வணக்கம். அவருடைய இழப்பு திரையுலகத்துக்கு மிகப்பெரிய, அது எல்லாரும் சொல்றது மிகப்பெரிய இழப்பு மட்டும்தான். ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர், நல்ல நடிகர், நிறைய பேர் எல்லாருமே பண்ணியிருக்காரு. அது மாதிரி ரொம்ப நேர்மையான மனிதர். நடிகருங்கிறது படத்துல இருப்பாங்க, வேற வெளியில வேற மாதிரி இருப்பாங்க. இப்போ நல்லா டிஎஸ் வீரபாசார் வரும்போது சொல்லுவாங்க, அப்போ மோசமான அவர் மாதிரி தங்கமான மனுஷன் யாரும் இல்லை. அதனால படிப்பு அது எல்லாம் அருமையான மனிதர். அவருடைய இழப்பு வந்து இண்டஸ்ட்ரிக்கே, ஏன்னா அவரை தெரியாதவங்க யாரும் கிடையாது. இண்டஸ்ட்ரிக்கே பெரிய ஆளு, மலையாளத்திலையும் சரி தமிழ்லையும் சரி. அதனால அவருடைய இழப்பு பெரிய இழப்பு தான், தவிர்க்க முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.